நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். கூறிய வாள்களுடன் யாழ்ப்பாணத்தில் 3 கைது. இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாதகள் பகுதியில் கஞ்சா மற்றும் கூறிய வாள்கள் என்பவற்றுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ 600 கிராம் கஞ்சாவும் 3 வாள்களும் ஒரு கூறிய ஆயுதமும் மீட்கப்பட்டது. சந்தேக நபர்கள் இளவாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். விசாரணைகளின் பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுர வியட்நாம் பயணம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அதன்படி எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி ஜனாதிபதி வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். அத்தோடு எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை ஜனாதிபதி அனுர வியட்நாமில் தங்கியிருப்பார் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபத்தலைவர் சிஐடியினரால் கைது. இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபத்தலைவர் LA விமலரத்ன குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்திற்கு சொந்தமான கதிர்காமம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்று தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே LA விமலரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய வெசாக் விழா தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. இந்த ஆண்டுக்கான தேசிய வெசாக் விழா நுவரெலியாவில் நடைபெறும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. மே 10 முதல் 16 வரை தேசிய வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் இன்று கருத்து தெரிவிக்கையில், தேசிய வெசாக் விழா நுவரெலியாவில் உள்ள சர்வதேச பௌத்த நிலையத்தை மையமாக வைத்து நடத்தப்படும். இக்கால பகுதியில் பல்வேறு பௌத்த மத நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் மற்றும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட கூட்டு பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நேருக்கு நேர் மோதிய பேருந்துகள், 30 பேர் காயம். பெளியத்த போலீஸ் பிரிவில் ஹெட்டியாராய்ச்சி வளைவில் தனியார் பேருந்து ஒன்று, இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் சுமார் 30 பேர் காயமடைந்து பெளியத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள்.